அதிமுகவில் வேலுமணி தங்கமணிக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? எடப்பாடி பழனிசாமி சமாதான முயற்சிகளை தொடங்கிவிட்டாரா? இந்த அரசியல் நகர்வு தற்போது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் கட்சி உத்தரவுக்கு மாறாக தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் தங்கமணி மீது அதிமுக சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் வகித்து வந்த முக்கிய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. அதன் பிறகு தங்கள் வருத்தத்தை தெரிவித்த நிலையில் வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் தங்கமணிக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்படாததால் இந்த புதிய பதவிகளை இருவரும் ஏற்கவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தையும் அவர்கள் புறக்கணித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சிக்கான அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட உள்ள நிலையில் ஈரோடு அரச்சலூரில் துணை பொதுச் செயலாளர் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலும் சேலம் அமைப்பு செயலாளர் தங்கமணி தலைமையிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏனென்றால் இதன் மூலம் வேலுமணி மற்றும் தங்கமணிக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளித்து அவர்களுடனான கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரத்தில் இருவரும் முன்பு ஏற்க மறுத்த பதவிகளையே இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருப்பதால் அவர்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்களா அல்லது மீண்டும் புறக்கணிப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிகழ்வில் வேலுமணி மற்றும் தங்கமணி பங்கேற்றால் அது அதிமுகவில் ஒற்றுமைக்கான முக்கிய சிக்னலாக பார்க்கப்படலாம். ஆனால் அவர்கள் பங்கேற்கவில்லை என்றால் கட்சிக்குள் இன்னும் கருத்து வேறுபாடுகள் நீட்டிக்கின்றன என்ற விவாதம் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதையே அரசியல் வட்டாரங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.